Hi traders, welcome to Mr. Vanigan YouTube channel. ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 19th March என்னோட நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காலையிலே பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட் என்ன மாதிரி பண்ண போகிறான்ட்டு ஆல்ரெடியே பார்த்திங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். டைமிங் பார்த்துக்குங்க. ஸோ காலையில் பார்த்திங்கன்னா 8:58க்கே பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபெப்டோல் போட்ட நிஃப்டியோட இது நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி டவுன் சைடு தான் நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கும், எந்த லெவலில் ரீட்ரேஸ்மெண்ட் எடுப்பான் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த விஷயத்தை போட்டிருந்தேன். இது எப்படின்றத நான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டில் ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நம்ம போட்ட ஃபெப்டோலில் 75% எக்ஸாக்டாக டச் பண்ணிட்டோம் மார்க்கெட். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்ட்டு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் முடியும் போது பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருந்த ஃபெப்டோலோட 100% கரெக்டாக மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கான். ஸோ இந்த ஃபெப்டோல் நான் எப்படி எடுத்தேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது நிஃப்டி 50யோட சார்ட், ஓகேங்களா. மார்க்கெட் பார்த்திங்கன்னா நேற்றே பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் 23,850 மார்க்கெட் டச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கரெக்டாக டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் ரிவர்சல் கொடுத்துருந்தான். இதையும் நம்ம நம்மளோட டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எஸ்டர்டே பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ இது பார்த்திங்கன்னா 18th March 18th போட்டிருக்கு பாருங்கள். இதையும் பார்த்திங்கன்னா காலையில் 9 o'clock பார்த்திங்கன்னா நான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். நிஃப்டி 50ல் 23,850 பெண்டிங் லெவல் இருக்குது. பையிங் ப்ரெஷர் இருந்தால் இன்றைக்கே தொட வாய்ப்பு இருக்குது. பையிங் ப்ரெஷர் இல்லைனா கம்மிங் டேஸில் தொட வாய்ப்பு இருக்குதுன்னு நான் போட்டிருந்தேன். அதே மாதிரி மார்க்கெட் பார்த்திங்கன்னா அன்றைக்கே பார்த்திங்கன்னா அதாவது நேற்றே பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு 23,850 டார்கெட்டை டச் பண்ணிட்டான். பாருங்கள் எத்தனை மணிக்கு எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 2 o'clock டைம்லேயே பார்த்திங்கன்னா 23,850 டார்கெட்டை டச் பண்ணிட்டான். ஸோ நம்மளோட ப்ரிடிக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி கரெக்டாக தான் ஒர்க் அவுட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இன்னையோட அனாலிசிஸ் நான் சொல்லிடுறேன். ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா மண்டே வந்த லோவையும் ஸோ இந்த வாரத்தில் ஹையையும் நான் ஃபெப்டூலேருந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் மார்க்கெட் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பான். ஸோ ஆக்சுவலாக என்னோடய இது ப்ரிடிக்ஷன் டவுன் சைடு தான். எதனால் நான் சொல்லியிருந்தேன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கீழே நம்மளுக்கு ஒரு பெண்டிங் லெவல் இருக்குது 22,800, ஓகேங்களா. ஸோ அந்த லெவல் டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்ட்டு சொல்லியிருந்தேன் இந்த வாரத்தில். ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணேன், மண்டேவோட லோ அது பாட்டமாகவும் இந்த வாரத்தோட ஹையை டாப்பாகவும் ஃபெப்டூல் எடுத்து போட்டுக்கிட்டேன். ஸோ இதை திரும்பி கூட நான் உங்களுக்கு இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபெப்டூலில் பார்த்திங்கன்னா ஸோ இங்கே கீழே பார்த்திங்கன்னா தெரியும் மண்டே. ஸோ மண்டே பார்த்திங்கன்னா ஒரு 10:55க்கு லோ. இந்த லோ பாட்டமாக எடுத்துக்கிட்டேன். இந்த வாரத்தோட ஹையை டாப்பாக எடுத்துக்கிட்டேன். ஸோ எக்ஸாக்டாக பாருங்கள் இன்றைக்கி ஓப்பன் ஆன கேண்டில் ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டில் பார்த்திங்கன்னா 0.75 இந்த ஏரியாவை பார்த்திங்கன்னா கரெக்டாக டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் அங்கேருந்து ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் மார்க்கெட் 0.5 தொடவே இல்லை. ஸோ தொடவே இல்லைன்னா மீனிங் என்னென்னா செல்லர்ஸ் இன்னும் அக்ரெசிவாக இருக்கிறாங்க. ஸோ பையர்ஸை டாமினேட் பண்ண விட மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு 5 minutes பேண்டுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டே இருந்தான். காரணம் என்னென்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ப்ரீமியத்தையும் குறைக்கணும், அதே மாதிரி ரீட்டைலரும் ட்ராப் பண்ணணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் மார்க்கெட் எத்தனை மணி வரைக்கும் பண்ணியிருந்தான் பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1:55 ஆல்மோஸ்ட் 2 o'clock வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டிலுக்குள்ளே தான் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருந்தான்.
அதுக்கப்புறமா தான் 2 o'clock அப்புறமா தான் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான் 0.75 பிரேக் பண்ணி அடுத்து நம்மளோட டார்கெட் என்ன இருக்குன்னா 100%, அதாவது 22,954. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த லெவலையும் டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் இங்கேருந்து வந்து ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கான். ஸோ நம்மளுடைய எக்ஸாக்டாக வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண ஃபெப்டோலோட இது 0.75 டச் பண்ணி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 100% மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரியாக்ட் பண்ணியிருக்கு இன்றைக்கி. ஸோ லைவ் வந்து நம்ம வந்து இப்போதைக்கு வந்து கண்டினியூ பண்ணல. ஸோ சம் பர்சனல் இஷ்யூனால். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் வந்து போஸ்ட் மார்க்கெட் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் வந்து டெய்லி கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூங்க.